சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். 2023ஆம் ஆண்டு முதல் 2025 ஏப்ரல் மாதம் வரை ராகு பகவானின் பயிற்சி பலன்கள். 2023ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சி பலன் எப்பொழுது என்று கேட்டால், ஐபிசி மாதம் 13ஆம் தேதி, ஆங்கில வருடம் 30ஆம் தேதி 10வது மாதம் 2023 திங்கட்கிழமை மாலை 4:40 அளவில் ராகு பகவான் மேசராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இவரின் பார்வையானது 3ஆம் பார்வை 11ஆம் பார்வை ஆகும். இவரின் கால அளவு பார்த்தோம்னா 1 வருடம் 6 மாதம் வரை கால அளவு, அதாவது 1.5 வருடம் கால அளவு இவரோட பயிற்சி பலன். ராகு பகவான் தன்மை என்று என்னவென்று கேட்டால், இவர் ஒரு ராகு கேது பார்த்தீங்கன்னாக்கா நிழல் கிரகங்கள், ஓகேங்களா. அப்போ நிழல் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா பின்னோக்கி நவரக்கூடிய, அதாவது ரிப்பேர்ஸில் போகக்கூடிய பயணிக்கக்கூடிய கிரகமாகும். ராகு கேதுகள் என்று பார்த்தீங்கன்னாக்கா வீடுகள் எதுவும் கொடுக்கப்படலை. பார்த்தீங்கன்னா இப்போ சூரியனுக்கு சிம்மமும், சந்திரனுக்கு கடகமும், புதனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கன்னி மிதனம் கொடுத்த மாதிரி ராகு கேதுகள் பார்த்தீங்கன்னாக்கா உச்ச வீடு நீச்ச வீடு இதுதான் இருக்கிறதால மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட முறை எந்த ஒரு வீடு கொடுக்கப்படலை. இதில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானுக்கு தனிப்பட்ட வீடியோவும் கேது பகவான் தனிப்பட்ட வீடியோவும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மேசராசி முதல் மீனராசி வரையும் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவானுக்கு ஒரு தனிப்பட்ட வீடியோ பதிவும், அதாவது ராகு கேது பயிற்சி, ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்து கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா மேசராசி முதல் மீனராசி வரை பார்த்தீங்கன்னா ஒரு 12 வீடியோ, ஓகேங்களா. அப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதிவானது பார்த்தீங்கன்னாக்கா ராகு பயிற்சிக்கு உண்டான பதிவாகும். ராகு பகவான் தன்மை என்னவென்று கேட்டோம்னா, இவர் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திர தோஷம் உண்டு பண்ணுவார், நாகதோஷம் உண்டு பண்ணுவார், பூர்வீகம் தந்தை வழி பாவங்களை சுட்டி காட்டுவார், பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கொடுப்பாருங்க. அது பிரம்மாண்டத்தை கொடுப்பாருன்னா எதையுமே ஆசை வந்து சின்னதாலாம் இருக்காதுங்க. எதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஆசையாக தான் இருக்கும், நல்ல பிரம்மாண்டமாக ஆசையாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து உயிரற்ற காரணியை பெருக்கிடுவாருங்க, ஓகேங்களா. அப்போ உயிருள்ள காரணி பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுடுவாருங்க, ஓகேங்களா. அப்போ உயிருள்ள காரணம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துருவார், ஓகேங்களா. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இவர் இனம் விட்டு இனம், ஜாதி விட்டு ஜாதி இதை மெயினாக பண்ணுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டு, சீட்டாட்டம், சூதாடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியாக கொடுப்பாருங்க. இனம் விட்டு இனம் பழகிறது, இனம் விட்டு இனம் திருமணம், நண்பர்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான ஒரு அமைப்பு. இரவு நேர பயணம், ரயில் பயணம், இதெல்லாம் அதிகப்படியாக கொடுப்பாருங்க. அதே மாதிரி தொழில் பார்த்தீங்கன்னா இவருக்கு அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மதுக்கடை வியாபாரம், இரவு நேர தொழில், கம்ப்யூட்டர் தொழில், செல்ஃபோன் கடை, சட்டத்துக்கு எதிரான தொழில், கள்ளக்கடத்தல், அதிகப்படியாக ரயிலில் பயணம் செய்கிறது, பெட்ரோல் பங்கு, லப்பர் தோட்டம், லப்பர் தொழிலாக பண்ணுறது, ஓகேங்களா. அப்போ கஞ்சா, அபீன், ஓகேங்களா. இது போன்ற போதைப் பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவர் மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நபருங்க. அப்புறம் அந்நியர் தொடர்பு அதிகமாக இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய அந்நியர் தொடர்பு, வெளிநாட்டு தொடர்பு, வெளியூர் தொடர்பு, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ஓகேங்களா. ஷேர் மார்க்கெட்டு, சீட்டாட்டம், கிளப்பு, ஏழை சீட்டு, மாத சீட்டு, சீட்டு கம்பெனி, ரெக்ஷன் கடை, ஓகேங்களா. அவர் சோஃபா சீட் கடை வைக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து கடை, விஷ ஊசி மருந்து தயாரிக்கிற ஃபேக்ட்ரி, விஷ ஊசி மருந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ளை பண்ணுறது, டீலராக எடுத்து பண்ணுறது. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சிலர் ஒரு கள்ள கூட்டத்துக்கு தலைவராக இருக்கிறது, ஓகேங்களா. அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா ஊர் டு ஊர், ஃபாரின், இந்த மாதிரி நிறையா ஊருக்கு நாம் ட்ராவல் பண்ணுறது ஒரு தன்மை. அதே மாதிரி பார்த்து எதையும் திட்டமிட்டு செயல்படுறது, எதிரிகளை பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு வஞ்ச வச்சு என்னைக்கு இருந்தாலும் அவங்கள போட்டு தாக்கி போட்டு எடுக்கிறது, இதெல்லாம் பார்த்து ராகு பகவானோட தன்மைங்க. ஆனால் இது ராகு பகவான் இதெல்லாம் தன்மைகள், ஓகே. இப்போ வந்து கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் எந்தெந்த பாவத்தில் போக போகிற அது இப்படி பலன் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து மேசராசியாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மேசராசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீனத்துக்கு ராகு நீங்கள் வந்துட்டார் இல்லைங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு 12 ராகு இருந்தால் என்ன பலன், அதுதான் இது வாசிக்கிறதுங்க, ஓகேங்களா. அப்போ மேசராசிக்காருக்கு 2 அப்போ 2 என்ன, அப்போ 2க்கு அவர் 11 ராகு போகிறார். அப்போ 3க்கு 10 ராகு போகிறார். அப்படி இது பாவக ரீதியாக ராகு எங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன பலனை கொடுப்பாருங்கிறது தான் இந்த பதிவோட விளக்குங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். கும்பலக்கண கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு உங்கள் லக்கணத்துக்கு கோச்சார ராகு பகவான் 2ஆம் இடத்தில் பயணிப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனைகள், சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். வருமான தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வருமானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வரமாதிரி இருக்கும், அப்படி பிரேக்கப் ஆகும். இப்படி இந்த மாதிரி காரியங்கள் உங்களுக்கு அவ்வப்போது நடந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் யாருக்கு நீ ஜாமீன் போகிறதோ, யாருக்கு வாக்குறுதி கொடுக்குறதோ, யாரும் போய் முன்னே நிற்கிறதோ, நிற்கக்கூடாது. அப்படி நின்னீங்கன்னாக்கா அவங்க பிரச்சனை உங்கள் பிரச்சனையாக மாறிடும்.
இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது உங்கள் சொல்கள் அதாவது உங்கள் வாக்குகள் பலிக்க ஆரம்பிக்கும். ஒன்று நீங்கள் சாபம் கொடுத்தீங்கனாலும் பலிக்கும், இல்லை மற்றவங்கள்ட்ட சாபம் நீங்கள் வாங்குவீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பாயிண்ட் அப் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அதாவது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வப்போது சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவு வந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களில் பின்னி சூனி செய்வன கோளாறுகள் இதெல்லாம் வந்து மற்றவங்க நம்ம பண்ணன மாதிரியும் ஃபீல் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு உண்டான மாற்று கருத்துக்கு அதுக்கு உண்டான ஆளுகிட்ட அணுகி நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிவர்த்தி கிடைக்கிறதோட பாயிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அது கிரக சூழ்நிலை தான் அடுத்தது காலகட்டங்களில் உங்களுக்கு சரியாக போயிடும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா 2க்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ஓகேங்களா? அப்போ 2க்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களோட செயல்திறன் பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சு திறன் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நாவை அடக்கி இந்த இடத்துல வாசிக்கணும். ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி பேசக்கூடிய வாய்ப்பு தான் வரும். அது எப்படி லக்கணத்துக்கு 2ல் இருக்கும்போது என்ன சொன்னோமோ இப்போ 2ல் ராகு இருக்கார். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுங்க, இதுக்கு வந்து குடும்ப தோசை உண்டு பண்ணுவாருங்க. ஓகேங்களா? அப்போ குடும்ப தோசை உண்டு பண்ணுவார், வருமான தோசை உண்டு பண்ணுவார். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுவார். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சண்டை சச்சரவு இந்த பெருவான பிரச்சனை, நீங்கள் பெருசா நான் பெருசா அப்படிங்கிற ஏற்றுத்தாழ்வுகளை உண்டு பண்ணுவார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதுலேயும் பார்த்து உஷாராக சூதனம் நிதானமாக பயணிக்கிறது இந்த கும்பராசி கும்பலக்கணக்காரர்களுக்கு கொஞ்சம் சாத்தியமாக இருக்குங்க. ஓகேங்களா? ரைட்டு. அதே மாதிரி பார்த்து போகிற காரியம் அனைத்தும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பார்த்து உஷாராக சூதனமாக நிதானமாக செயல்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அதாவது துர்க்கி அம்மன், காளி அம்மன், இந்த மாதிரி துஷ்ட தெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராகு காலத்தில் எந்த கிழமை, அதாவது செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி எந்த கிழமையாக இருந்தாலும் சரிங்க, ராகு காலத்தில் உங்களுக்கு எப்போ சௌகரியம் போடுதோ அப்போ ராகு காலம் எம்மகண்ட நேரத்தில் நீங்கள் விளக்கு தெய்வம் போடுங்க. ஓகேங்களா? போடும்போது நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ரைட். ஓகே. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா 3க்கு ஒரு 12ல் இருக்கார். ஓகேங்களா? உங்கள் 3ஆம் பாதத்து 12ஆம் பாதத்தில் வந்து கோச்சத்தை பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட முயற்சிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா விரயமாகும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் உள்ளூரில் இருப்பிடத்தில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக நீங்கள் ஜெயிக்க முடியாது. அது ஊர் டு ஊர், மாவட்டம், ஏரி டு ஏரி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான வெற்றியை நீங்கள் அதை காணலாம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா சிறு பயணம் கூட தூரத்து பயணமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களும் இளைய சகோதரிகளுக்கு உண்டான விரைய செலவு ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ விரைய செலவு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சிக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஓகேங்களா? அப்போ உங்களை உண்டுதல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அதாவதுன்னா உங்களை தூரமாக துரத்தும். அப்போ துரத்தும். அப்போ துரத்து பிடிக்கும்போது நீங்கள் அதோட நீங்கள் போனீங்கன்னா வெற்றி காணலாம். ஆனால் போக மாட்டோன்னு இழுத்து பிடிச்சிங்கனாக்கா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இளைய சகோதரி இந்த மாதிரி காலகட்டங்களில் ஃபாரின் போகிறேன், அங்கே அதாவது வெளியூர் போகிற வெளிநாடு போகிற தொடர்பு வேலை அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும். படிப்பு விஷயமாவோ வேலை விஷயமாவோ ஒரு சுற்றுலா பயணத்துக்காக கூட கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு உதவி பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய விரையும் உங்களுக்கு வரக்கூடிய தோல்வி அதில் சரியாக போயிடும். ஓகேங்களா? ரைட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் 4க்கு 11ல் போயிட்டுருக்கார் ராகு பகவான். ஓகேங்களா? அப்போ 4க்கு 11ல் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடு வண்டி வாகனத்து தாயார் மூலியமாக நீங்களால் லாபம் கொள்வது, லாபம் பெறுறது, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பு அமைச்சு கொடுக்கும். நீங்கள் படித்த உயர்கல்வி படிப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த படிப்பு மூலிமா நீங்கள் லாபம் பெறுறது, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பு அம்சத்தை கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தாயோட ஆசைகளை நம்ம நிறைவேற்றி வைப்போம். ஓகேங்களா? நம்ம படித்த படிப்பு நம்மளுக்கு ஒரு புரோஜனமாக இந்த டைமில் உதவுங்க. அவள் படிக்காதவங்களும் எதுவும் உதவாதான்னு கேட்டோம்னாக்கா அவங்களுக்கு வந்து வீடு வாசல் வண்டி வாகனம் உற்றார் உறவினர்கள் இந்த மாதிரி உறவு மூலியமாக நல்ல ஒரு புரோஜனம் கிடைக்குங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 5க்கு 10ல் போயிட்டு இருக்காருங்க. உங்கள் பாவா 5க்கு ஓச்சாதில் 10ல் போயிட்டு இருக்காரு அவருக்கு ராகு பகவான். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா பேரு புகழ் பட்டப்படி படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பார்த்தீங்கன்னா வெளியூர் போகிறது இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணி அவங்க செயல்பாடு பண்ணுறது. அப்போ குழந்தைங்களை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா படிக்க வைக்கிறது இந்த மாதிரி அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்க பிறக்கும் இல்லைங்களா, அவள் கன்சீவ் ஆகி டெலிவரி ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான செலவினம். ஓகேங்களா? அதுக்கு உண்டான செலவினம் பண்ணுறது. ஓகேங்களா? அந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி வந்து குழந்தைங்க வந்து பெருசாக நல்லா படிக்க வைக்கிறது அதுக்கு உண்டான செலவினம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதாவது குலதெய்வத்தை கும்பிட்டு ஒரு காரியம் செய்கிறது. ஓகேங்களா? அப்போ குலதெய்வத்துக்கு ஒரு தேவை பண்ணி கொடுக்குறது. அப்போ குலதெய்வ கோயிலே இருக்குது, அது தேவைகள் என்ன அதை பூர்த்தி பண்ணி கொடுக்குறது. அப்போ குலதெய்வத்தை வழிபட்டு நம்ம தொழில் தொடங்குறது, தொழில் பண்ணுறது, ஒரு பேருக்குள் பட்டப்படிப்பு நம்ம அப்ளை பண்ணுறது, பட்டப்படிப்பு படித்து சர்டிஃபிகேட் கூட அங்கே வச்சு வாங்குறது. அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நல்ல மெச்சூரிட்டியாக நம்மளை எங்கேயும் கொண்டு போயிடும் இந்த மாதிரி தருணத்தில். ஓகேங்களா? அப்போ அரசியல் சம்மந்தப்பட்டதில் பேரு புகழ் பட்டம், விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரிக்கும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா பேரு புகழ் பட்டங்கள் வாங்குறது, புகழ் வாங்குறது, அதே தொழில் அமைச்சிக்கிறது, இது எல்லாம் காலகட்டங்கள் அமையும்னா கண்டிப்பாக அமையுங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 6க்கு 9ல் போயிட்டு இருக்காரு. உங்கள் பாவத்துக்கு 6க்கு 9ல் போயிட்டு இருக்காரு ராகு பகவான். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா
நம்மளுக்கு இந்த கொடுத்தல் வாங்குதல் எல்லாம் நல்லா இருக்கும். ஓகேங்களா, தந்தையாரோட தொடர்பு நல்லா இருக்கும். ஊர்களுக்கு பெரிய மனசு தருமத்தை காரியகர்த்தா தொடர்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா, கொடுத்துல் வாங்குறது அதை வேலை ஆட்கள் போட்டு வேலை வாங்குறது, கமிஷனுக்கு போட்டு வேலை செய்கிறது, ஓகேங்களா, ஒரு டீம் அமைச்சு பண்ணுறது, ஒரு லீடர்ஷிப் நம்ம இருக்கிறது, இது எல்லாம் நம்மளுக்கு ஒரு லாபத்தை கொடுக்குங்க. ஓகேங்களா, ஒரு அம்மா ஸ்தானம், ஒரு தாய் மாமன் ஸ்தானம், இது எல்லாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மத்தியமான ஒரு அமைப்பில் கொடுக்கணும், மோசம் போகாது. ஓகேங்களா, ரைட்டு. இவங்க கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தூரத்து பயணம், ஆன்மீக பயணம், புனித யாத்திரை இந்த மாதிரி போகிறது வரதெல்லாம் நல்லா இருக்குங்க. ஓகேங்களா, ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 7க்கு 8ஆம் பதத்தில் இருக்காருங்க. ஓகேங்களா, அப்போ இந்த காலகட்டங்களில் திருமணம் முதல்ல பண்ணுறவங்களுக்கு திருமண தடங்களாகும். வேறு திருமணம் ஆகிருக்கிறவங்க கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலை வரும். கொஞ்சம் பார்த்து ஒருத்தர் அந்நியனும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. அப்போ திடீர்னு ஒரு பிரச்சனை முளைக்குங்களாம். ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு விரிசல் ஏற்படும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதாவது நம்ம கல்யாணம் பண்ணிட்டு மனைவி சரி பண்ணுறது எப்படி பண்ணணுன்னாக்கா, அவங்களோட பிறப்பிட்டு போய் ஒரு நாள் தங்கிட்டு வரணும். அதாவது மாமனார் வீட்டு போய் தங்கிட்டு வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்ட தொழில் பண்ணுறோமா, நம்ம ஊர் விட்டு ஊர் போயிட்டு வந்துடணும். கூட்டத்தோட ஊர் விட்டு ஊர் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி போயிட்டு வந்தோம்னாக்கா அது ஒரு பரிகாரம், அது நிவர்த்தி ஆகுங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 8க்கு அவர் 7ல் இருக்கார். 8ஆம் பாவத்துக்கு 7ல் இருக்கார். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது திடீர்னு ஒரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் நம்மளை பற்றி சில பேர் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. நம்ம பக்கம் தீர்ப்பாகணுன்ட்டு கண்டிப்பாக சக்ஸஸாக தீர்ப்பாயிருங்க. ஓகேங்களா, சில பார்த்து கொஞ்சம் சண்டை முற்றிக்கிட்டே வரும். இப்போன்னு பார்த்துட்டு இருப்பாங்க, கோர்ட் வரைக்கும் போயிடும். அந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கூட்டு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. அது நான் நல்ல முறை பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஆளுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத தனம் வந்து அது பிரிவுகளை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தன்மை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காலகட்டங்களில் ஆயுள் காப்பீடு, இன்சூரன்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறது நல்ல விஷயம் தாங்க. இந்த மாதிரி பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடாது. அப்படின்னாக்கா மனைவி பேர்லையும் கணவன் பேர்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா ஆயுள் காப்பீடு போட்டு வச்சுக்கணுங்க, இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா, அப்போ கோர்ட் ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குதுனாக்கா நீங்கள் கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து அவங்களுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி சார்ஜ் சொல்கிற மாதிரியும் இல்லை, அவங்க கூட போய் கோர்ட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு ஒரு செலவு பண்ணிவிட்டு அங்கே தண்ணியை கொண்டு குடிச்சு வந்தீங்கன்னா, கோட்டத்தில் தண்ணி குடிச்சு வந்தீங்கன்னா போதுங்க, நிவர்த்தி ஆகும். பிரச்சனை உங்களுக்கு வர பிரச்சனை அப்படி போயிடும். ஓகேங்களா, ரைட். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 9க்கு 6ல் போயிட்டு இருக்காரு. அப்போ 9 6ல் போயிட்டு இருக்காருன்னா நம்ம தந்தையார் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு கடன் பண்ணுவார், ஏதோ ரொம்ப ஒர்க்கில் சிக்குவார். ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சூதனமாக இருக்கணும். நம்ம தருமகர்த்த காரியகர்த்தா இருக்கிறோம்னாக்கா வேலை ஆட்கள்கிட்ட சமூகத்தை கொஞ்சம் பார்த்து பேசணும், சூதனமாக பேசணும். அரசியல் தொடர்பு உள்ள ஆளுங்கிட்ட கொஞ்சம் பார்த்து சூதனமாக பேசணும். கொஞ்சம் கரெக்டாக பேசி ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் பிரச்சனை வராதுக்கு கொஞ்சம் கரெக்டாக போய்க்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 10க்கு 5ல் போயிட்டு இருக்காரு. அப்போ 10ல் 5ல் போயிட்டு இருக்காருன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் தொழில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட்டு, சீட்டாட்டம், சூதாட்டம், அதாவது அரசியல் சம்மந்தப்பட்ட தொழில். ஓகேங்களா, ஒரு கலைத்தொழில் சம்மந்தப்பட்ட தொழில், இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, ஒரு ரசாயனம் சம்மந்தப்பட்ட தொழிலெலாம் பண்ணும்போது கம்ப்யூட்ரு, இது பொழுதுபோக்கு அமைப்பு, குழந்தைங்க பொழுதுபோக்கு கேமு, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் இந்த மாதிரி இருக்கிற தொழிலை தொடங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறப்பு அம்சம் கொடுக்கும். அப்படி இல்லைனாக்கா நம்ம தொழில் சாமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்குன்னே பார்த்தீங்கன்னா சில பொருள்களும் சில கம்ப்யூட்டர் காற்றுகளை சம்மந்தப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ஆன்லைன் இந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுத்து அந்த குழந்தைங்களை அதை விளையாட விட்டீங்கன்னா அந்த இடத்துல தொழில் நல்லா இருக்குங்க. தொழில் நீங்கள் எந்த மாதிரி தொழில் பண்ணாலும் இதை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னாவே ஒரு தொழில் விருத்தி ஆகிக்கும், சிறப்படையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11ஆம் பாவத்துக்கு 4ல் போயிட்டு இருக்காரு. ஓகேங்களா, அப்போ 11ஆம் பாவத்துக்கு 4ல் போகிறாருன்னா அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு உயர்கல்வி படிப்பாக இருக்கட்டும் நல்ல சிறப்பாக அமையும். வீடு வண்டி வாகனமாக இருக்கட்டும் சிறப்பாக அமையும். நீங்கள் இந்த வண்டி வாங்கணும், இந்த வீடு வாங்கணும், இந்த வீட்டில் போய் குடியிருக்கணும், இந்த மாதிரி வீட்டில் நம்ம ரிச்சாக போய் இருக்கணுங்கிற ஆசை எல்லாமே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாருங்க. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் 2ஆம் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஓகேங்களா, விரும்பி திருமணம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இன்னொருத்தர் உழைப்பில் நம்ம வாழக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 12க்கு அவர் 3ல் போயிட்டு இருக்காருங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் சிறு பயணங்கள் தூரத்து பயணமாக இருக்கும், சிறு செலவுகள் வந்துகிட்டு இருக்கும். அப்போ வந்து வெளியூர் வெளிநாடு ஃபாரின் இந்த மாதிரி போகக்கூடிய அங்கேயும் தங்குற மாதிரி இருக்காதுங்க. அப்போ இது போயிட்டு வந்துடுவோம். ஓகேங்களா, அப்போ போயிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி பயணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதுக்குண்டான வரையும் அதுக்குண்டான செலவினங்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஒரு கும்பாபிஷேகம், கிரிவலம் இந்த மாதிரி போகிறது, அசுப தெய்வத்தை கும்பிட்றது, கிரிவலம் போகிறது, வர்றது, அணுகிறது, பார்க்குறது இந்த மாதிரி அமைப்பு கொடுப்பாங்க. பெரிய முதலீடு போட்ட தொழில் போகிறது, பிஹெச்டி படிப்புக்காக உண்டான முயற்சிகள் பண்ணுறது, இல்லை குடும்பத்தில் படிக்கிறது, யாருக்கும் அதை அவன் படிச்சிருக்கிறவங்க நம்ம ஹெல்ப் பண்ணுறது, இது அத்தனை வந்து நம்ம நன்மை ஏற்படுத்துக்கு நம்மளுக்கு சிறப்பாக சூப்பர் நன்மை நல்ல வழிகாட்டல் நம்மளுக்கு கொடுக்குங்க. ஓகேங்களா, சிறப்பு பயணிச்சு பாரு, சிறப்புன்னு வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும்.
நீங்க துல்லியமான பலன் நீங்க பாக்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா, உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா, அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.